எல்.கே. அத்வானி பற்றிய மரண செய்தி, சற்று முன் நிறுத்தப்பட்ட சிகிச்சைகள், கண்ணீரில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள். அதாவது பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்.கே. அத்வானிக்கு வயது முதிர்வு காரணமாக உடல்நலக்குறைவு மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அவருக்கு வீட்டிலேயே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 26ஆம் தேதி இரவு திடீரென அவரது உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதேபோல் அங்கு அத்வானிக்கு மருத்துவ நிபுணர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள். அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் அடுத்த நாளான 27ஆம் தேதியே வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த நிலையில் அத்வானிக்கு நேற்று மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதற்கு பிறகுதான் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு 9 மணி அளவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் எல்.கே. அத்வானி. அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். அத்வானி உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகமும் தெரிவித்து வந்தது. மேலும் அத்வானி உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கையும் வெளியிட்டது. அதில் பாஜக மூத்த தலைவர் லால் கிருஷ்ணா அத்வானியிடம் டாக்டர் வினித் சூரியின் கண்காணிப்பில் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார். அவரது உடல்நிலை சீராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று அத்வானி உடல்நிலை தேடிய நிலையில் இன்று மாலை 5 மணி அளவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதற்கு பிறகு அவர் வீடு திரும்பியுள்ளார். வீட்டில் வழக்கமான மருத்துவ வசதிகளோடு அத்வானி ஓய்வெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் கராச்சியில் பிறந்த அத்வானி RSS அமைப்பின் நிறுவன தலைவர்களுள் ஒருவர். RSSின் அரசியல் இயக்கமான பாஜக வாஜ்பாயுடன் இணைந்து தொடங்கிய அத்வானி பாஜகவில் மிக பெரும் பொறுப்புகளை வகித்துள்ளார். பாஜகவின் அகில இந்திய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி உள்ளார். அத்வானி மேற்கொண்ட ரத யாத்திரை முடிவில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்தில் அத்வானி அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் பதவி வகித்தார். 2009 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார் அத்வானி. 2015ஆம் ஆண்டு எல்.கே. அத்வானிக்கு நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. அண்மையில் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா அத்வானிக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.